அனைவருக்கும் வணக்கம். ஒபெசிட்டி என்பது உடலில் தேவைக்கு அதிகமாக கொழுப்பு சேர்ந்து உடல் எடை ஆரோக்கியமான அளவை மீறி அதிகரிக்கும் ஒரு நிலையாகும். இது வெறும் தோற்ற மாற்றம் அல்லது அழகு குறைபாடு மட்டும் அல்ல, பல்வேறு உடல்நல பிரச்சினைகளுக்கு காரணமாக இருக்கும் ஒரு முக்கியமான மருத்துவ நிலை. அதிக கலோரி கொண்ட உணவுகள், உடற்பயிற்சி இல்லாமை, தூக்கக் குறைவு, மன அழுத்தம், ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மரபியல் காரணிகள் ஆகியவை உடல் பருமன் ஏற்பட முக்கிய காரணங்களாகும். இன்றைய காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரையும் பாதிக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாக உடல் பருமன் மாறியுள்ளது. குறிப்பாக நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், மூட்டு வலி, முழங்கால் தேய்மானம் போன்ற பல நோய்களுக்கு இது முக்கிய காரணமாக இருக்கிறது. உடல் எடை அதிகரிக்கும் போது உடலின் செயல்திறன் குறைந்து தினசரி செயல்பாடுகளும் சிரமமாக மாறக்கூடும். உடல் பருமனை ஆரம்ப கட்டத்திலேயே கவனித்து சரியான உணவு பழக்கம், ஒழுங்கையான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது மிகவும் அவசியம். இதன் மூலம் பல தீவிர நோய்களைத் தவிர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். மேலும் உடல் பருமனை பற்றிய உலகளாவிய தகவல்களை பார்க்கலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவல்களின்படி, உடல் பருமன் உலகளவில் மிகவும் வேகமாக அதிகரித்து வரும் ஒரு முக்கியமான பொது சுகாதார பிரச்சினையாக மாறியுள்ளது. உலகம் முழுவதும் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சுமார் 650 மில்லியன் பெரியவர்கள், 340 மில்லியன் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குகின்றனர். 1990ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பெரியவர்களில் ஒபெசிட்டி விகிதம் இரட்டிப்பாகவும், குழந்தைகள் மற்றும் இளைஞர்களில் 4 மடங்காகவும் அதிகரித்துள்ளது. WHO கணிப்பின்படி, தற்போது உலகில் உள்ள ஒவ்வொரு 8 பேரில் 1 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிக உடல் பருமன் காரணமாக இதய நோய், டைப் 2 டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலைமை இந்தியாவிலும் வேகமாக உயர்ந்து வருகிறது. நகர்ப்புற வாழ்க்கை முறை, ஃபாஸ்ட் ஃபுட் பழக்கம், உடற்பயிற்சி குறைவு மற்றும் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வது போன்ற காரணங்கள் ஒபெசிட்டி அதிகரிக்க முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. உடல் பருமன் ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல, உலகளவில் பலரை பாதிக்கும் அளவுக்கு வளர்ந்து வரும் நோய் என்று சொல்லலாம். பொதுவாக உடல் பருமனை பற்றி பேசும்போது 2000ஆம் ஆண்டுக்கு முன்பு மக்களின் வாழ்க்கை முறை அதிகமாக உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டிருந்தது. மக்கள் நடைபயணம், சைக்கிள் பயணம், வெளிப்புற வேலைகள் மற்றும் உடல் இயக்கம் அதிகம் உள்ள தொழில்களில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஃபாஸ்ட் ஃபுட் பயன்பாடு குறைவாகவும், திரை முன் செலவிடும் நேரம் மிகவும் குறைவாகவும் இருந்ததால் ஒபெசிட்டி, உடல் பருமன் இன்றைய அளவுக்கு அதிகமாக காணப்படவில்லை. செடென்டரி லைஃப் ஸ்டைல் என்றால் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பது, குறைந்த உடல் இயக்கம், எக்ஸர்சைஸ் இல்லாமை போன்ற வாழ்க்கை முறை அப்போது மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் 2000ஆம் ஆண்டிற்கு பிறகு தொழில்நுட்ப வளர்ச்சி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் வேலைகள், ஸ்மார்ட் போன் பயன்பாடு, ஆன்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் அதிகரித்ததால் செடென்டரி லைஃப் ஸ்டைல் வேகமாக உயர்ந்தது. மக்கள் நீண்ட நேரம் டிவி, மொபைல், லேப்டாப் முன் அமர்ந்து இருப்பது சாதாரணமாக மாறியது. இதன் விளைவாக கேலரி இன்டேக் அதிகரித்து, கேலரி பர்ன் குறைந்ததால் ஒபெசிட்டி விகிதம் உலகம் முழுவதும் உயர ஆரம்பித்தது. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடமும் உடல் பருமன் அதிகரித்தது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் பல சர்வதேச ஆய்வுகள் கூறுவது போல், செடென்டரி லைஃப் ஸ்டைல் தற்போது மிக முக்கிய காரணிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உடற்பயிற்சி குறைவு மட்டும் அல்லாமல் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் பழக்கம் பாதித்து டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர்டென்ஷன் மற்றும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்களின் அபாயத்தையும் அதிகரிக்கிறது. இன்றைய காலத்தில் கட்டுப்படுத்த வேண்டுமெனில் சரியான உணவு முறையுடன் தினசரி உடல் இயக்கத்தையும் அதிகரிப்பது மிகவும் அவசியம். வாக்கிங், ரெகுலர் எக்ஸர்சைஸ், ஸ்ட்ரெச்சிங், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் போன்றவை செடென்டரி பாதிப்புகளை குறைக்க உதவுகின்றன. மற்றும் மிக அதிகளவில் உயிரிழப்புக்கு காரணமான முக்கிய நோய்களில் பலவற்றுக்கும் உடல் பருமன், ஒபெசிட்டி
நேரடி அல்லது மறைமுக காரணமாக இருப்பது பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தகவல்படி ஒபெசிட்டி இன்று குளோபல் எபிடமிக் எனக் கருதப்படுகிறது. 1. ஒபெசிட்டி உலகளாவிய எச்சரிக்கை. உலகில் 1க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக மக்கள் தொகையில் சுமார் ஒவ்வொரு 8 பேரில் 1 பேருக்கு ஒபெசிட்டி உள்ளது. இவ்வளவு பிரச்சினைகளை பார்க்கும்போது இன்றைய காலத்தில் உடல் பருமனை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது. காரணம், ஒபெசிட்டி என்பது வெறும் உடல் எடை அதிகரிப்பு அல்லது அழகு பிரச்சினை மட்டுமல்ல, பல தீவிர நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கும் ஒரு முக்கிய பாதிப்பு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் பல மருத்துவ ஆய்வுகள் கூறுவது போல், ஒபெசிட்டி காரணமாக இதய நோய், டைப் 2 டயபெட்டிஸ், உயர் இரத்த அழுத்தம், ஸ்ட்ரோக், ஃபேட்டி லிவர், ஸ்லீப் ஆப்னியா மற்றும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்களின் அபாயம் அதிகரிக்கிறது. குறிப்பாக பெல்லி ஃபேட் அதிகரிப்பது உடலின் பாதித்து, உடலின் அனைத்து உறுப்புகளின் செயல்பாட்டையும் மெதுவாக பாதிக்க தொடங்குகிறது. உடல் பருமனை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவம் என்னவென்றால், இது பல நோய்களை ஆரம்பத்திலேயே தடுக்க உதவுகிறது. சரியான டயட், தினசரி வாக்கிங், எக்ஸர்சைஸ், நல்ல தூக்கம் மற்றும் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் மூலம் பாடியை கட்டுப்படுத்தினால் இதய ஆரோக்கியம் மேம்படும், சுகர் கண்ட்ரோல் நல்லதாக இருக்கும், மூட்டு அழுத்தம் குறையும் மற்றும் வாழ்க்கை தரமும் உயரும். மேலும் ஒபெசிட்டி கண்ட்ரோல் செய்வது உடல் நலத்திற்கே அல்லாமல் மனநலத்திற்கும் மிகவும் முக்கியம். உடல் எடை கட்டுப்பாட்டில் இருந்தால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும், எனர்ஜி லெவல் உயரும், வேலை திறன் மேம்படும் மற்றும் வாழ்க்கை தரம் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் ஒபெசிட்டி ட்ரீட்மெண்ட் என்பதை விட ஒபெசிட்டி பிரிவென்ஷன் இன்று மிகவும் அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததற்கு மிகவும் நன்றி. உங்களது மேலான கருத்துக்களை காமெண்டில் தெரிவிக்கலாம்.